நம்ம என்ன சொல்கிறோம், நீ அந்த தொழிலை படிச்சுக்கிட்டு வந்துட்ட, சந்தோஷம். ஆனால் அதை ஒரு இடத்துல செய்யக்கூடிய இதை வந்து அவங்களுக்கு நன்மை பிறக்கிற மாதிரி அதை செய். நீயே வாரி வலிச்சுட்டு போகாத. இதை தான் நம்ம சொல்கிறோம் அவங்களுக்கு. அப்புறம் அவங்கள வந்து இப்போ சாமி சொன்ன மாதிரி அவனுக்கும் வகுறு இருக்குது, அவனுக்கும் குடும்பம் இருக்குது, பிள்ளை இருக்குது. நம்ம அதை வேண்டான்னு சொல்ல போகிறதில்ல. அவங்களுக்கும் அதோட இது கிடைக்கணும். பணம் செலவு பண்ணி ஒரு இதோட பண்ணுறவங்களுக்கும் அதில் உள்ள நன்மை ஒரு பாதியாவது கிடைக்கணும் இல்லையா? கிடைக்கணும். நீ வந்து நீ அதை படிச்சுக்கிட்டு கற்றுக்கிட்டதுனால நீ பாதியை வேணால் எடுத்துகிட்டு போ, பாதியை அவங்களுக்கு சேர்றது மாதிரி பண்ணிக்கணும். அதைத்தான் நம்ம சொல்கிறதே. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை இல்லை அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு 1008 காரணம்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் மறுத்து பேச முடியாத அளவுக்கு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. புரிஞ்சுதா? இப்போது நம்ம அது இதில் எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, நம்ம ஏமாறுறோம், அவங்க ஏமாத்துறாங்க. எல்லா விஷயத்துலையும் அதுதான். ஏமாற்றும் போது நம்ம ஏமாறுறோம், அவங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது இல்லையா? அவ்வளோதான் நம்ம இருக்கிறது. அதனால் வந்து விஷயமெல்லாம் இப்போ நீங்கள் எல்லோரும் வந்துருப்பீங்க, நம்ம நடத்துகிறதுக்குள்ள சில இதை பார்க்குறீங்க. எப்படி நடத்துகிறோம்? இங்கே மந்திரம்லாம் தமிழில் எழுதுனது. இன்னும் சொல்ல போனால் இங்கே இருக்கிற தமிழ் பூரா அவன் சமஸ்கிருதத்தில் வச்சுருந்த ததுத்தை நம்ம தமிழாக்கம் பண்ணி வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1860 மந்திரம் நாங்கள் தமிழாக்கம் பண்ணி வச்சுருக்கோம் சாமி. 1-2 கிடையாது. ஆமாம். அப்போ அந்த மந்திரத்தை படித்தா நமக்குன்னு வேள்வி வளர்றது இல்லையா? சொல்ல போனால் 8 நாளைக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம் இங்கே நடத்துறதெல்லாம். 8 நாள். இன்னைக்கு நான் ஆரம்பிச்சு வச்சிருக்கிறீங்கன்னா இதே மறு கிழமைக்கு தான் அது அடங்கும். இப்போ அது ஓடுறலையா? இன்னும் சொல்ல போனால் வரக்கூடிய பக்தர்களை எல்லாரும் வஸ்துகளை இறக்க வைப்போம். எல்லாரும் இறக்கு, எல்லாத்துக்கும் அது கிடைக்கிறது வரட்டும் அப்படின்னு. புரிஞ்சதுங்களா? அதுதான் உண்மையான நிலைப்பாடுகள். அதை விட்டு நம்ம மறைச்சி ஒழிச்சு பண்ணுறதுலாம் வந்து 4 பேர் வேணால் நல்லா இருக்கலாம், 400 பேர் நாசமாக போயிடுவான். தெய்வீக வழிபாட்டில் கூட இந்த குறைபாடுகளை வச்சு நடத்தினோம்னா 4 பேர் தான் நல்லா இருப்பான், 400 பேர் ஒன்றுக்குமெல்லாம் போயிடுவான்.